வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். சென்கோ கோல்ட் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. கோடக் பேங்கோட Q1 அப்டேட் இருக்கு. அண்ட் HPCL கிட்ட இருந்து வந்து ஒரு மாபெரும் அப்டேட் பார்க்க போறோம். சக்தி பம்ப் பற்றியான ஒரு செய்தி இருக்கு. அடுத்தது IEX பற்றி பேசி இந்த வீடியோவ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடி பங்குகள பற்றி சின்னதா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து போவோம். ஸோ ஐடி பங்குகள பொறுத்தவரைக்கும் நம்ம ரீசென்ட்டா தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பல வீடியோஸில் அதை பற்றி பேசிக்கிட்டே தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் தேவையான நேரத்தில் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இப்போ வந்து டிசிஎஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இன்ஃபோசிஸ் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே. அண்ட் எதுக்கு நம்ம வந்து அசஞ்சரை ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு நீங்கள் அசஞ்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அண்டு இங்கே இருக்கிறது பத்தாதா, ஸோ அதுவே போதும்ல அப்படின்ட்டு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நல்ல கொஸ்டின் தான். பட் இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். ஸோ இப்போது பலரும் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல ரிட்டல் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை வங்கி பங்குகள் இருக்கும்? ஸோ அதை மட்டும் ஆனஸ்ட்டாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பல வங்கி பங்குகள் இருக்கும். ஸோ அந்த வங்கி பங்குகளில் பெரிதும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இருந்திருக்காது. ஸோ இப்போ ரீசன்ட் டவுன்ஃபாலில் லார்ஜ் கேப் ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம லார்ஜ் கேப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்மால் கேப் அண்டு சின்ன சின்ன பேங்க்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஸோ இப்போது பலரோட போர்ட்ஃபோலியோலையும் எனக்கு தெரிஞ்சு பல வங்கி பங்குகள் இருக்கும். ஸோ ஒரு 5, 6 வங்கி பங்குகள் கூட சில பேர் வந்து வச்சிருக்கலாம். நானும் வச்சிருக்கேன். ஸோ எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் காரணமா நம்ம அந்த பங்குகள்ல, ஸோ அந்த செக்டார் பங்குகள்ல முதலீடு பண்றோம். சரி, அது ஓகே. வங்கி பங்குகள விட்டுறலாம். எஃப்எம்சிஜி பங்குகள் என்ன கணக்கு? ஸோ இப்போ எஃப்எம்சிஜி பங்குகள நான் ஃபோக்கஸ் பண்றேன். இன்ன வரைக்கும் பெருசா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல எஃப்எம்சிஜி. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஐடிசி, HUL, ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு? கோல்கேட்டு, ஜோதி லேபு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு? ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. ஆனால் எஃப்எம்சிஜி பங்குகளாக அந்த நிறுவனத்தை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான். ஸோ மற்ற செக்டாரை பொறுத்த வரைக்கும் இதே ஒரு கதை தான். ஸோ அதே தான் வந்து ஐடி செக்டார்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனி அசஞ்சர். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் ஐடி செக்டாரில் என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ என்னோட நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை, ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் கற்று தெரிந்ததுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்த வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அது பெட்டராக வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் அசஞ்சரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். எப்போ ஏறுது அப்படி இதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாது. பட் இறக்கத்துல நீ என்ன பண்ற? அதுதான் பார்த்தீங்கன்னா நிலைச்சு நிக்க போறது. ஸோ கஷ்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் கண்டிப்பா நிலைச்சு நிக்கும். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். காலம் இதுக்கு வந்து டெஃபினட்டா பதில் சொல்லும். பட் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ லாபமோ, நஷ்டமோ 2மே பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த கேம். ஸோ 2மே லாபம் வந்தா மேல கீழயும் குதிக்கிறது. நஷ்டம் வந்ததுன்னா ரொம்ப போட்டு கோபம் அண்டு பல விஷயங்கள் பண்றது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. 2 நேரத்துலயுமே நம்ம பொறுமையா, அமைதியா, காமா இருந்தோம்னா, அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி நம்ம நகர்ந்து போகலாம்ங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சென்கோ கோல்டு பற்றியான அப்டேட் தான். ஸோ சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Q1 பிஸ்னஸ் அப்டேட்ட குடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமா ரெவென்யூ ஏறியிருக்கு. 8 ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருந்தும் கூட இந்த கோல்டு ஜுவல்லரி ஓட அந்த இதில இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ வேல்யூல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் கூட இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவா வந்துட்டுருக்கு. ஒரு 30 பிக்கு கீழ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா தங்கமயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ஏறியிருக்கு. எதுக்குடா சாமி இந்த ஏற்றம் ஏத்தியிருக்கீங்க அப்படின்ட்டு சுத்தமா வந்து புரியல. ஆனா பயங்கரமான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, தங்கமயில்ல நடந்திருக்கு. பட் பல ஜுவல்லரி பங்குகள் பார்த்தீங்கன்னா ஏறாம இருக்கு. மேபி குறி வச்சு பின்னாடி ஏத்துவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஏத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து செக் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இன்னும் எத்தனை ஷோரூம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இவங்க பிசினஸ் போகுது அப்படின்ட்டு இன்னும் நம்ம அடிப்படைகள செக் பண்ணணும். அது போக ஸோ கோல்டு மேல இருக்கக்கூடிய மோகம் அப்படியே குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இப்ப கோல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல வாங்கு, வாங்கு, வாங்குன்ட்டு தினம் ஸோ எல்லா விலையிலயும் அது பாட்டம்ல இருக்கும்போதும் சொன்னாங்க. மாற்று கருத்து இல்ல. பீக்குக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா, 20,000 தாண்டிரும் ஒரு கிராம் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இப்ப கோல்டு இறங்குமா? கோல்டு இறங்குமா? அப்படின்னு தான் பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட், இவ்வளோதான் தங்கம், இவ்வளோதான் எல்லாமே. ஸோ ஒரு விஷயம் வந்து ஹைப்ல இருக்கும்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அத ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை சார்ந்து தான் வியூவர்ஸும் வந்து இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒரு விஷயம்.
ஸோ எதுக்கு பெரிய அளவுக்கு ஹைப் இருக்கோ, ஸோ அதத்தான் வந்து தூக்கி புடிச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கீழ இறங்குச்சுன்னா, ஸோ அவங்களே அத கீழ போட்டு மிதிக்கவும் செய்வாங்க. இன்னும் கீழ இறங்கும், இன்னும் கீழ இறங்கும்ன்ட்டு. ஸோ இந்த ஹைப்ல வாங்கியிருப்பாங்க. அண்ட் கீழ இறங்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம, ஸோ நம்ம யாராச்சும் ஒரு வழி காட்டிற மாட்டாங்களா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வின் வின் சிச்சுவேஷன் தான் அத பற்றி பேசக்கூடிய நபர்களுக்கு. ஸோ ரொம்ப ஹைப் ஆகாதீங்க. ஸோ நம்ம எப்பவுமே தலைகீழான ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் ஒரு வெற்றி நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கோடக் பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்ல நெட் அட்வான்ஸஸ் பார்க்கும்போது 15% ரைஸ் ஆயிருக்கு. டெபாசிட் பார்க்கும்போது 12% பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஓரளவு டீசென்ட்டான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் கோட்டக் குடுத்துருக்காங்க. பட் நம்ம HDFC ஸோ இதோட நல்ல ஒரு லார்ஜ் பேங்க். பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டெபாசிட் லெவல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கு. ஸோ கோடக் பேங்க் கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். லார்ஜ் கேப் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்கிட்ட இருக்கு இந்த பேங்க்கு. ஸோ உடனே தப்பா நினைச்சிராதீங்க. இல்ல அதனால இவன் இப்படி பேசுறான்ட்டு நான் வச்சிருக்கேன் இத. ஸோ ஒரு கட்டத்தில பாதி ப்ராஃபிட் புக் பண்ணேன். இப்ப ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தரா சான்ஸ் கூட புதுசா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு கிடைச்சது இதுக்கு முன்னாடி. பட் நல்ல ஒரு தரமான ஒரு பேங்க் தான். பட் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க. புது அக்யூசிஷன் நடந்துட்டு இருக்கு. இடையில இவங்களுக்கு பேன் வேற நடந்தது. ஸோ இந்த 811ல பேன் நடந்தது. கிரெடிட் கார்ட்ல பேன் நடந்தது. அதெல்லாம் தாண்டி தான் இப்ப திரும்ப இந்த பேங்க் இப்போ எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு லாங் டர்ம்ல ஒரு நல்ல வளர்ச்சி நம்ம இந்த இடத்துலலாம் எதிர்பார்க்கலாம். பட் என்னைக்கு ஏறுவான் அப்படின்னு ஷேர் பிரைஸ்ல வச்சு நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியாது. அண்ட் சொல்லவும் முடியாது யாருனாலயும். அண்ட் அதே நேரத்தில வங்கியோட அதாவது நிறுவனத்தோட வளர்ச்சி பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு ஸ்டேபிளான ஒரு வளர்ச்சிய குடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா HDFC வாங்குனேன் அண்ட் கோடாக் வாங்குனேன். ஸ்டில் கோடாக் பார்த்தீங்கன்னா, நல்ல டபுள் டிஜிட்க்கு மேல ப்ராஃபிட்ல இருக்கு. அண்ட் HDFC பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. ஸோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஏன்னா இப்போ இறங்கி இப்ப தான் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆனா இறக்கத்துல கூட கோடாக் பேங்க் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுச்சு. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் அந்த 811 எல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் ஒரு ஒர்த்தான ஒரு டைமா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சது. பட் இப்போ அகைன் ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். லார்ஜ் கேப்ல சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோவா ஆட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா, ஸோ லார்ஜ் கேப் நமக்கு எப்பவும் கிடைக்காது. கிடைக்கும்போது நம்மளால பெரிய அளவுக்கு எல்லாத்துலயும் முதலீடு பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் நமக்கு குடுக்கும்போது, அளவா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான். ஸோ நம்ம ஒண்ணும் கோடீஸ்வரன் கிடையாது. அளவா அப்பப்போ நம்ம லார்ஜ் கேப்ப புடிச்சு வச்சுக்கிட்டா, போர்ட்ஃபோலியோ நல்லாருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்மால் கேப்லலாம் ரிஸ்க் எடுக்கிறோம்னா, அது பெரிய அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவ பாதிச்சிராது. நம்ம மீண்டு வருவதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் தான் நம்ம தொடர்ந்து லார்ஜ் கேப் பக்கம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது பிஎம் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ HPCLோட ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி அதோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. அத இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ HPCL அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த வித்யுத் அப்படி இப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு நிறுவனம் சேர்ந்த ஒரு ஒரு நிறுவனம் தான் இந்த புது ரிஃபைனரிய கட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 79,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைனரிக்கு ஆயிருக்கு. இது போக இன்னும் பல இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ட அந்த இடத்துல வந்து பண்றதாவும் தகவல் வந்து நான் பார்த்திருந்தேன். ஸோ ரோடு போடுறதா இருக்கட்டும், ஜெய்ப்பூர் ரயில் திட்டமா இருக்கட்டும், ஸோ இன்னும் பல விஷயங்கள வந்து பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய அளவுக்கான வேலைவாய்ப்பு ஏற்பட போது. கிட்டத்தட்ட நேரடியாவும், மறைமுகமாவும் கிட்டத்தட்ட ஒரு 54,000 ஒரு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஒரு கிராமமா இருந்த இடம் இப்போ சாலைகள் போட்டு நல்ல ஒரு வளர்ச்சிய கொண்டு வந்து, ஸோ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு போக்குவரத்த உருவாக்கி, ஸோ அந்த இடத்துல ஒரு எக்கனாமிய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா, ஒரு கிராமத்து பக்கத்துல இந்த மாரி ஏதாச்சும் ஒரு தொழில் மையம் வருது அப்படின்னா, ஸோ அந்த கிராமம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சிய நோக்கி வந்து போகும். ஸோ அப்படிதான் இங்க வந்து நடந்திருக்கு. ஸோ கண்கூடா பார்த்துருக்கேன். எங்க ஏரியா கிட்டயும் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பெருசா வந்து ஒரு இதெல்லாம் இல்ல. ஸோ அந்த டைம்ல வாங்குன ஒரு லேண்ட் தான். அதுக்கப்புறம் ஐடி பார்க் வந்தது. ஸோ ஐடி பார்க் வந்ததுக்கப்புறம் அப்படியே தலைகீழா மாறிருச்சு. அந்த ஒரு பட்டிக்காடு கிராமமாட்டம் இருக்கும். ஸோ அந்த கிராமம் இப்போ அப்படியே தலைகீழா மாறிருச்சு. அந்த அளவுக்கு வளர்ச்சி, அந்த அளவுக்கு நிலத்தின் விலை பார்த்தீங்கன்னா, கசகசன்னு உயர்ந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஒரு தொழில் வந்து எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடம் தொடர்ந்து செழிப்பா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஸோ ஆனா அதே நேரத்தில விவசாயம் பாதிக்கப்படும். பட் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா விவசாயிகள் தான் வித்துட்டு போறாங்க. விவசாயம் பண்ண முடியாம. ஸோ இது வந்து ஒரு அவல நிலையா தான் இருக்கு. பட் என்ன பண்றது? ஸோ காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அடுத்தது
சக்தி பம்ப்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஒரு 15,000 சோலார் பம்ப்ஸ்க்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க இந்த சக்தி பம்ப்ஸ். இதோட வொர்த் ஒரு 350 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சக்தி பம்பை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அந்த டைமில் இருந்த ப்ராஃபிட் சடனாக ட்ராப் பண்ணதுக்கு என்ன ரீசன் ஏது அப்படின்ட்டுலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். மேபி டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எனர்ஜி நேற்று வந்த பையன் பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசா வந்து ஸ்கூட்டர வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சிம்பிள் எனர்ஜி ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்டிங்கில வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ ஏத்தர் அவங்களும் பார்த்தீங்கன்னா, புது ஸ்கூட்டர வந்து லான்ச் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இந்த மாரி நேத்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஒரு நிலைமைய புரிஞ்சுட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன விட்டா என்ன சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. ஸோ அதத்தான் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் பண்ணுது. பட் நம்ம பையன் ஓலா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஸ்கூட்டர வச்சு ஓட்டிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பைக் லான்ச் பண்ணியிருக்கான். ஓகே. பட் பைக்குக்கான வரவேற்பு இன்னும் நம்ம மார்க்கெட்ல இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த ரிவோல்ட் அதெல்லாம் இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் விற்பனையெல்லாம் ஆகல. அது வரவேற்பு இருந்தது சில இடத்துல. இருந்தாலும் பெரிய அளவுக்கு விற்பனையெல்லாம் போஸ்ட் பண்ணல. ஸ்கூட்டர் தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஸ்கூட்டர தான் பெரிய அளவுக்கு விரும்புறாங்க. ஸோ அவங்க தான் இத வாங்கவும் செய்றாங்க. பெரிய அளவுக்கு விரும்பி வாங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களோட தேர்வா இந்த ஆக்டிவா மாரி, அதாவது இந்த ஐக்யூபு, ஆ ஏத்தர், ரிஸ்தா இந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு விரும்பி வாங்கப்படுது. ஸோ அதே மாடல்ல தான் அடுத்தடுத்த மாடல்ல லான்ச் பண்றாங்க. ஆர்பிட்டரா இருக்கட்டும், இல்ல இந்த ஏத்தரோட அடுத்த ஒரு மாடலா இருக்கட்டும், அண்டு ஹீரோ விட்ட அந்த விடா, ஸோ விஎக்ஸ்2வா இருக்கட்டும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா, ஹோண்டா ஒரு பெரிய தவறு பண்ணான். ஸோ புதுசா விடுறேன் அப்படின்ட்டு. இந்த இந்த ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஹையா, ஸோ ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒண்ணு இருக்கும். அது ஃபெயிலியரான ஒரு ஸ்கூட்டர் ஹோண்டாவோடதுல. அதே மாரி தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர விட்டான். ஸோ அட்டர் ஃப்ளாப் ஆயி போச்சு அது. பட் இதே அவன் ஆக்டிவா மாரியே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தான்னா, டெஃபினட்டா ஒரு பெரிய வெற்றிய அவன் சம்பாரிச்சிருப்பான். நீங்க வேணா நல்லா பாருங்க. அடுத்தது அவனுடைய ஸ்கூட்டர் லான்ச் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா மாரி தான் அவன் வந்து விடுவான். ஸோ இத முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் தவறான முடிவுகள எடுக்குறாங்க. ஸோ நாங்க டிசைனு நாங்கலாம் ஸ்கூட்டர்ல நாங்க தான் நம்பர் 1 அப்டின்ட்டு. ஸோ பல விஷயங்கள பண்ணி அது தவறான முடிவா போகுது. சந்தையில என்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு நிறுவனம் உணர்ந்துக்கணும். ஸோ உணர்ந்துக்கலன்னா ஒரு தவற வந்து புரிஞ்சுட்டு அடுத்தது உணர்வாங்க. இதத்தான் ஹீரோ மோட்டார் கார்ப் பண்ணாங்க. ஸோ அவன் டிசைன் பண்ணான். கேவலமா இருக்கும். அந்த ஸ்கூட்டர் டிசைன் எனக்கு சத்தியமா புடிக்காது. ஆனா VX2 லான்ச் பண்ண உடனே விற்பனை எங்கேயோ போயிருச்சு. 20,000 வண்டி இப்ப மாசம் விக்கிறான். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவும் பண்ணணும். நான் இல்ல, இல்ல முன்ன தயாரிச்ச வண்டிய நான் வித்துட்டு தான் இதுக்கு புது லான்ச்சுக்கு வருவேன் அப்டின்னா, ஸோ கண்டிப்பா விற்பனையே நடக்காது. ஸோ அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்து போணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வியூவா இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா டெஃபினட்டா ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ அடுத்து ஓலாவும் இதே மாரி தான் லான்ச் பண்ணணும். ஸோ இன்னும் லான்ச் பண்ணாம இருப்பது அவனுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. பட் இந்த வருடம் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த ஒரு மாடல் வரும் அப்டின்ட்டு. ஸோ வந்ததுன்னா அவனுக்கு நல்லது. வரலைன்னா அவ்வளதான். என்ன ஆகுமோ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கையில தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது IX பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ IXஓட இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து க்ரோவ் ஆயிருக்குன்ட்டு 16% க்ரோவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு குரோத் தான். 37,534 மில்லியன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் குவார்ட்டர்ல ட்ரேடிங் வால்யூமா இருக்கு. ஸோ இந்த ஜூன், அதாவது இப்ப நடந்து முடிந்த மாதத்தில மட்டும் பார்க்கும்போது 12% வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கேயும் கிட்டத்தட்ட 12,000 மில்லியன் யூனிட் கிட்ட ஏதோ வந்து வித்திருக்காங்க. அதாவது இந்த ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ ஓவராலா IEX சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தும் ஷேர் பிரைஸ் கோமால இருக்கு. எல்லாத்துக்கும் ரீசன் அந்த கப்ளிங் தான். ஸோ கப்ளிங் வந்ததுன்னா பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இத சொல்லியே இந்த நிறுவனத்த கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா இதே லெவல்ல தான் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மேலேயே இருக்கும். ஆமா 1 1/2 வருஷம் கிட்ட இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்து சுத்திட்டு இருக்கான். பட் இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாம நம்ம உள்ள போறது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து சரியா படல. ஸோ நெறைய இடம் இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் இருக்கு. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுக்கே இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் இன்னும் வந்து நான் அந்த லிக்விட் ஃபண்ட்ல போடல. அந்த அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் அதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னும் பணத்த போடல. ஸோ என்ன பண்றது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த சைடு ஒதுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த ரோபோ டாக்ஸி ரிலேட்டடான விஷயத்துல முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தரா அந்த இடத்த தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நல்ல யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பல விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!